வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள் 1 கப் சீனி, 1 கப் ஜவ்வரிசி, சேமியா, முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், 2 டேபிள் ஸ்பூன் நெய், பால். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 லிட்டர் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 ஏலக்காவை அதுக்குள்ளே தட்டி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ஜவ்வரிசியை அதனால கழுவிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி எடுத்து வந்தாச்சு. அதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். இப்போ பால் நல்லா கொதித்து கரைஞ்சிட்டு இப்போ அதை நல்லா ஆற விடலாம்.